ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் வந்து ஆர்என் பிளாக்ஸ்ஃபார்ம் புக்கில் சயின்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டரான கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்லித்தர போகிறேன். கிராப் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்னா கம்ப்ளீட்டாக வந்து அக்ரிகல்ச்சர் பற்றி தான் படிக்க போகிறோம். அக்ரிகல்ச்சர் வந்து க்ளீன் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், அதுக்கு எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு எசென்ஷியல் லிவிங் ஆர்கானிசமாகவே இருக்கும். ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக இப்போது அக்ரிகல்ச்சர் பற்றி படிக்க ஆரம்பிக்கலாம். First, the science that deals with the raising of plants and rearing of animals for humans use is called agriculture. அதாவது ஒரு பிளான்ட்டை வளர்க்குறதும் அப்புறமா ஒரு அனிமலை நம்ம வளர்க்குறதும் ஹியூமன் யூஸ்க்காக மட்டுமே, அதுதான் அக்ரிகல்ச்சர்னு சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சரில் மொத்தம் 4 முக்கியமான டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து சாயில் மேனேஜ்மெண்ட், விச் இஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாயில். ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாயில்னா ஒரு பிளான்ட்டு க்ரோ பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம்ல, அதுதான் ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாயில். தென் கிராப் ஃபார்மிங், தி க்ரோயிங் அண்ட் ஹார்வெஸ்டிங் ஆஃப் கிராப்ஸ். கிராப் ஃபார்மிங்னா அதாவது ஒரு கிராப், எக்ஸாம்பிள் வந்து கார்ன் வச்சுக்கிறோம். கார்னை வந்து க்ரோ பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்களே, அது கிராப் ஃபார்மிங். நெக்ஸ்ட் வந்து ஹார்டிகல்ச்சர். ஹார்டிகல்ச்சர்னா தி க்ரோயிங் ஆஃப் அண்ட் ஹார்வெஸ்டிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், ஃப்ளவர்ஸ் அண்ட் டெக்கரேட்டிவ் பிளான்ட்ஸ். அதாவது ஒரு ஃப்ரூட்டோ, வெஜிடபிளோ, பிளான்ட்டோ, ஃப்ளவரோ இல்லைனா டெக்கரேட்டிவ் பிளான்ட்டோ அதை நம்ம வளர்த்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறோம், அது வந்து கல்ச்சர். லாஸ்ட்டாக வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி. அனிமல் ஹஸ்பண்ட்ரினா ப்ரீடிங் அண்ட் ரைசிங் ஆஃப் லைஃப் ஸ்டாக் இன்க்ளூடிங் பாட்லரி. அப்படின்னா அனிமல்ஸ் நம்ம வளர்த்து அதுக்கிட்ட நம்ம ப்ராடக்ட் அப்டேட் பண்ணுறோம்ல, அது வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி. நெக்ஸ்ட் வந்து கிராப்ஸ் அண்ட் கிளாஸிஃபிகேஷன். கிராப்ஸ் அதோட டைப்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து தி லேண்ட் வேர் பிளான்ட்ஸ் ஆர் கல்டிவேட்டட் இஸ் நோன் ஆஸ் ஃபீல்ட். இது வந்து 1 மார்க் கொஷின்ஸில் வரும். தி லேண்ட் வேர் பிளான்ட்ஸ் ஆர் கல்டிவேட்டட்னா ஒரு பிளேஸ், இந்த பிளேஸில் வந்து அந்த கிராப்ஸ் இல்லைன்னா பிளான்ட் வந்து கல்டிவேட் பண்ணுறோம்ல, அந்த பிளேஸ் பேர் வந்து ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. எப்படி ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. தென் plants growing in large quantities in a field are known as crop plant or crops. இது ரெண்டாவது 1 மார்க் வச்சுக்கோங்க. எப்படின்னா ஒரு லார்ஜ் குவான்டிட்டியில் ஒரு ஃபீல்டில் பிளான்ட் வருதுல்ல, அந்த பிளான்ட் வந்து கிராப் பிளான்ட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தென் வந்து தி ஃபர்ஸ்ட் கல்டிவேட்டர்ஸ் கிராப்ஸ் ஆர் சீரியல்ஸ் லைக் வீட், barley, rice and corn. The seeds are rich in carbonates. So wheat, barley, rice, corn இதெல்லாம் rich in carbonates. இந்த மாதிரி பொருள் எல்லாமே ஃபீல்டில் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. இதில் வந்து ப்ரோட்டீன்ஸ், விட்டமின், மினரல்ஸ் அண்ட் ஃபைபர் இருக்குது. எப்படின்னா எஸ்பெஷலி சீரியல்ஸில் இந்த 4மே கண்டெயின் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து crop based on product obtained. The product obtaining from crops are called product. அதாவது நம்ம ப்ராடக்ட்ஸ் அப்டேட் பண்ணுறோம்ல கிராப்ஸ் வந்து, எக்ஸாம்பிளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, வீட்டிலேருந்து நம்ம வந்துட்டு கோதுமை மாவு கிடைக்கிது, அதை வந்து ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அந்த கிராப் வந்து வீட்டோட அந்த பிளான்ட், ப்ராடக்ட் வந்து கோதுமை. இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் டேபிள் காலம் கீழே கொடுத்துருக்காங்க. டேபிள் 1 by 1 கொடுத்துருக்காங்க. சம் காமன் கிராப்ஸ். சீரியல்ஸ்க்கு வந்து வீட், ரைஸ், barley, corn அண்ட் ராகி. பல்சஸ்க்கு கிராம், பீஸ் அண்ட் பீன்ஸ். இந்த மாதிரி ரூட் அண்ட் டியூபர் கிராப்ஸ், ஆயில் சீட் கிராப்ஸ், சுகர் கிராப்ஸ் அண்ட் பிளான்டேஷன் கிராப்ஸ். அது கீழே நெக்ஸ்டாவாக ஃபைபர் கிராப்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் காலம் மேபி 1 மார்க் ஆர் 2 மார்க்கில் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன படிக்க போகிறோம்னா கிராப்ஸ் பேஸ்ட் ஆன் சீசன். எப்போவுமே கிராப்ஸ் வந்து சீசனுக்கு பொறுத்த மாதிரி தான் வளரும். அதில் 2 காமன் சீசன் என்னென்னா சம்மர் கிராப்ஸ் அண்ட் வின்டர் கிராப்ஸ். சம்மர் கிராப்ஸை வந்து இன்னொரு பேர் வந்து காலிஃப் கிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வின்டர் கிராப்ஸை வந்து ராபி கிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுக்கு 2க்கும் நம்ம டிஃப்ரென்ஷியேட்ஸ் பார்க்கலாம். காலிஃப் கிராப் வந்து சம்மர் டைமில் வளரும். எந்த டைம்னா ஜூன் அண்ட் ஜூலையில் வந்து வளர்ப்பாங்க அண்ட் ஹார்வெஸ்டட் பை செப்டம்பர் அண்ட் அக்டோபர் மந்தில் வந்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து ரைஸ், கிரவுண்ட்நட், மேஸ், காட்டன் அண்ட் பல்சஸ். இதெல்லாம் வந்து சம் காமன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் காலிஃப் கிராப்ஸ். நெக்ஸ்ட் வந்து ராபி கிராப்ஸ், விச் ஆர் வின்டர் கிராப்ஸ்.
They are grown in the winter between October and November and harvested by March or April. இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து wheat, barley, mustard, potato and peas. இந்த மாதிரி இருக்கிற crops எல்லாமே வந்து rabi crops which will grow in winter season. Crops based on லைஃப் சைக்கிள் வந்து அது என்னன்னா, ஒரு கிராப் வளர அது எவ்வளோ டைம் டேக்கன் பண்ணதோ அதை 3 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. என்னென்னா ஆனுவலி, பெய்னியலி அண்ட் பெரினலி. ஆனுவலினா கிராப்ஸ் தட் டேக் ஒன் க்ரோயிங் சீசன் டு கம்ப்ளீட் தி லைஃப் சைக்கிள் ஆர் கால்ட் ஆனுவல் கிராப்ஸ். ஆனுவலினா ஒரு கம்ப்ளீட் இயர் எடுத்து வளர கிராப்ஸ் வந்து ஆனுவல் கிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து ரைஸ், வீட் அண்ட் கார்ன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பெய்னியல் கிராப்ஸ்னா தி கிராப்ஸ் டேக் 2 க்ரோயிங் சீசன் டு கம்ப்ளீட் தேர் லைஃப் சைக்கிள். பெய்னியல் கிராப்ஸ்னா 2 கம்ப்ளீட் இயர் எடுக்கும். அதை வந்து பெய்னியல் கிராப்ஸ்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயரில் வந்து பிளான்ட்ஸ் வந்து அதோட ஃபுட்ஸ் வந்து ரூட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகே, தென் வந்து the energy is food is then used by plants to produce fruits and seeds. In the second year வந்து அது வச்சிருக்கிற எனர்ஜி, ஃபுட்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணி பிளான்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட் ப்ரொடியூஸ் பண்ணும். இதோட எக்ஸாம்பிள் வந்து கேரட்ஸ் இஸ் தி ஒன்லி எக்ஸாம்பிள் ஃபார் பெரினியல்ஸ். பெரினியல் கிராப்ஸ்னா தி பிளான்ட்ஸ் லிவ் ஃபார் மோர் தென் 2 க்ரோயிங் சீசன். அதாவது பெரினியல்ஸ்னால் மோர் தென் 2 சீசன்ஸ் எடுக்கும். எப்படின்னா மோர் தென் 2 இயர்ஸ் வந்து டைம் டேக்கன் பண்ணி வளரும். அதுதான் பெரினியல் கிராப்னு சொல்லுவாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து ஆப்பிள் அண்ட் பனானா. ஏன் இந்த ஆப்பிள் அண்ட் பனானா எக்ஸாம்பிள்ஸ்னால் அது வந்து கண்டினியூவாக சீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அது வந்து பெரினியல் கிராப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. தென் கம்ஸ் த இம்பார்ட்டன்ட் பார்ட் in this chapter, agricultural practice. ஒரு கிராப்பை எப்படி வளருது அதோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதில் மட்டும் 9 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒரு க்ராப்பை வந்து வளர்த்து ஹார்வெஸ்ட் பண்ண. ஃபர்ஸ்ட் வந்து தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாயில், தி செலெக்ஷன் அண்ட் சர்விங் ஆஃப் சீட்ஸ், manuring, irrigation, weeding, and the protection of crops, harvesting, threshing, and winnowing. At last, storage. Let's study each practices in detail. The preparation of soil. Soil is the natural medium in which plants are grown. It is prepared for cultivation by plowing and weeding. Soil வந்து ஒரு நேச்சுரல் மீடியம். அங்கே வந்து பிளான்ட்ஸ்லாம் வளரும். அதுக்கு ஒரு பேசிக்கான 2 கல்டிவேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது என்னென்னா plowing and weeding. Plowing or tilling is done with the plow. The plow helps to turn the soil over soil and to make furry and groovy to plants to seed. அதாவது ப்ளவிங் வந்து 2 டைம் இருக்குது. ப்ளவிங் ஆர் டில்லிங்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ப்ளவ் வச்சு பண்ணுவாங்க. இது எதுக்குன்னா அந்த சாயில் இருக்க நம்ம கிராப்ஸ் க்ரோ பண்ண வைக்கிற அந்த சாயில் வந்து ஃபர்ரி அண்ட் க்ரூவியாக இருக்கிறதுக்காக ப்ளவிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ப்ளவிங்க்கு யூஸ் பண்ணுற ஐட்டம் என்னென்னா டூல். ஃபிகர் 1.3ல கொடுத்துருக்காங்க ப்ளவ். இந்த டூல் வச்சு தான் அந்த சாயிலை வந்து ஃபர்ரி அண்ட் க்ரூவியாக ஆக்குறாங்க. அடுத்து ப்ளவ் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏர்லியர் டேஸில் வந்து புல்லாக்ஸ் ஆர் அனிமல்ஸ் லைக் ஹார்ஸ் வச்சு வந்து ப்ளவிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போலாம் வந்து டிராக்டர் டிரைவிங் கல்டிவேட்டர்ஸ் வச்சு பண்ணுறாங்க. ஏன்னா அது வந்து டைம் அண்ட் லேபரை சேவ் பண்ணுது. நெக்ஸ்ட் ப்ளவிங் லூசனிங் சாயில். என்னென்னா ப்ளவிங் பண்ணுறதுனால என்னென்ன யூசஸ்? Allow roots to breathe easily, help roots to grow deeper into the soil, enabling fertilizers to mix uniformly with the soil, encourages organisms such as earthworm, bacteria and the fungi to increase in number. இதெல்லாம் வந்து uses of ploughing. Then comes the second type, which is leveling. After ploughing, the field is leveling used a wooden or iron leveler. ப்ளவிங் பண்ணதுக்கப்புறம் லெவலிங் எது வச்சு பண்ணோன்னா உட்டன் ஆர் அயன் லெவலர் வச்சு ஃபீல்டை வந்து லெவல் பண்ணுவாங்க. லெவலிங் இஸ் த ஃபீல்ட் ப்ரிவெண்ட் த லூசிங் சாயில் ஃப்ரம் பீயிங் எரோடட் பை விண்ட் ஆர் வாட்டர். இட் இஸ் ஆல்சோ என்ஷோர்ஸ்
யூனிஃபார்ம் இரிகேஷன் லெவலிங் வந்து எதுக்கு பண்ணுறாங்கன்னா, அதாவது அந்த சாயில் வந்து விண்ட் ஆர் வாட்டரால் எரோடட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் மற்றும் அதை வந்து யூனிஃபார்ம் இரிகேஷன் செய்யறதுக்காக. தென் கம்ஸ் தி செலெக்ஷன் அண்ட் சர்விங் ஆஃப் சீட்ஸ். செலெக்ஷன் அண்ட் சர்விங் ஆஃப் சீட்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. சீட் செலக்டட் ஃபார் சர்விங் ஷுட் பி குட் குவாலிட்டி, ஹெல்த்தி அண்ட் அவைலபிள். ஏன்னா சீட்ஸ் வந்து நல்ல சீடாக செலக்ட் பண்ணி அது நல்ல குட் குவாலிட்டி ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா அதை பிளான் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி இப்போ கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். தி செலெக்ஷன் அண்ட் சர்விங் ஆஃப் சீட்ஸில் ஒரு சில முக்கியமான பார்ட்ஸ் இருக்குது, முக்கியமான ரூல்ஸ்னால் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து seeds must be planted at the correct depth in the soil. If they are planted too deep, they will not be able to respire and the shooters will struggle to push throughout the soil. If they are on the surface, they can be eaten by bird. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, சீட்ஸை வந்து கரெக்டான டெப்த்தில் வந்து சர்வ் பண்ணி வைக்கணும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப டீப்பாக இருந்தாங்கன்னா அவங்களால ரெஸ்பயர் பண்ண முடியாது, அதனால் ஷூட்டால் சரியாக புஷ் பண்ண முடியாது சாயிலுக்குள்ளே. இதுவே அவங்க ரொம்ப மேலே சர்வ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா தே வில் பி ஈட்டன் பை பிளான்ட்ஸ். ஸோ கரெக்ட் டெப்த்தில் வந்து சீட்ஸ் வந்து பிளான்ட் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து தி சாயில் ஷுட் ஹாவ் தி ரைட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஃபார் தி சீட் டு germinate. Seeds will not germinate in dry soil. However, seeds will also not germinate if there is excess water in the soil. அதாவது சாயிலில் வந்து கரெக்ட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்கணும். எதுக்குன்னா சீட்ஸ் வந்து ஜெர்மினேட் பண்ண. அதில் தண்ணி வந்து சுத்தமாக இல்லைன்னா ட்ரை சாயில் அதை ஜெர்மினேட் பண்ண முடியாது. ஆனால் நிறைய தண்ணி இருந்தாலும் அதில் கண்டிப்பாக எக்ஸசிவ் வாட்டர் இருக்கிறதுனால அதை ஜெர்மினேட் பண்ண முடியாது. ஸோ கரெக்ட் ரைட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து போர் பண்ணணும். நெக்ஸ்ட், seeds should be planted at the right distance from each other. If they are planted too close, they will not get enough sunlight, water and nutrients. Planting them too far results in wastage of field space. அதாவது சீட்ஸை வந்து கரெக்டான டிஸ்டன்ஸில் பிளான்ட் பண்ணணும். இதுவே ரொம்ப க்ளோஸாக பிளான்ட் பண்ணிட்டிங்கன்னா அந்த ரெண்டு சீடும் மிக்ஸ் ஆகி சரியான சன்லைட், வாட்டர், நியூட்ரியன்ஸ் கிடைக்காம அது வேஸ்ட் ஆகிடும். இதுவே ரொம்ப தூரமாக வந்து பிளான்ட் பண்ணிங்கன்னா அது வந்து நிறைய ஃபீல்டோட ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் பண்ணும். ஸோ பிளான்ட் தி சீட்ஸ் இன் கரெக்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஈச் அதர். தென் seeds are served manually by broadcasting or by using seed driller. அதாவது சீட்ஸ் வந்து ரெண்டு முக்கியமான மஷின்ஸ் வச்சு வந்து சர்வ் பண்ணாங்க. என்னென்னா ப்ராட்காஸ்டிங் அண்ட் seed drill. Broadcasting is the scratching of seeds over the soil surface by hands. ப்ராட்காஸ்டிங்காக நம்ம கையாலேயே வந்து ஒரு டெப்த்தை வந்து அந்த சாயிலில் வந்து கொடுத்து நம்ம கையாலே அதை பிளான் பண்ணுறோம். அது வந்து ப்ராட்காஸ்டிங் சொல்லுவாங்க. இதுவே மஷின்ஸ் என்னென்னா சீட் ட்ரில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. Seed drill have a funnel shape opening leads to long tube. They are tilted to the back of the plough and seed are put into the funnel. The till deposit the seed. அதாவது இந்த சீடில் வந்து ஒரு ஃபனல் ஷேப்பில் இருக்கும். அதுக்கு பிக்சர் நான் காமிக்கிறேன். திஸ் இஸ் சீடில். இந்த பக்கம் வந்து ஃபனல் ஷேப் ஓப்பனிங் இருக்கும். அங்கே வந்து ஒரு லாங் டியூப் அண்ட் கேப் இருக்கும். அதுக்குள்ளே வந்து சீட்ஸ் எல்லாம் அந்த ஃபனலுக்குள்ளே வந்து சீட்ஸ்லாம் போட்டிருக்கும். அந்த ட்ரில் வந்து அந்த சீட்ஸ் எல்லாமே ஃபீல்டுக்குள்ளே டெபாசிட் பண்ணும். இதுதான் சீட் ட்ரில். இதுலேயே இன்னொரு ஸ்மால் டைப் கூட இருக்குது. அது என்னென்னா ஃபார் டொமேட்டோ, ஆனியன், சில்லி, ரைஸ் அண்ட் brinjal plants, the seeds are planted in a seedbed called nursery. After they germinate and grow to a certain height, they are shifted to the field. Growing seeds in a nursery and shifting seedling to the field is called transplantation. This helps the farmer to select healthy seedling and space them properly. While planting them, the transplantation also results in increased crop yield. அதாவது
ஒரு சில கிராப்ஸான டொமேட்டோ, ஆனியன், சில்லி, ரைஸ் அண்ட் பிரிஞ்சால் இதெல்லாம் வந்து சீபெட் இல்லைன்னா நர்சரி இடத்துல பிளான் பண்ணுவாங்க. அவங்க வந்து நல்ல ஜெர்மினேட் ஆகி க்ரோ ஆனதுக்கப்புறம் ஒரு சர்டன் ஹைட் ஒரு அமௌண்ட் ஆஃப் ஹைட் அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் அதை வந்து ஃபீல்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நர்சரியில் வளர்த்து அதை ஷிஃப்டிங் சீடிங் வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லுவாங்க. இது வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு ஹெல்த்தியான ஒரு கிராப்ஸை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ இட் ரிசல்ட் இன் இன்க்ரீஸிங் கிராப் ஹீல்ட். எங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிக்சர் கூட கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஸ்பேஸில் வந்து இங்கே வந்து ரைஸ் வளருது. இந்த மாதிரி ஒரு இடத்துல ரைஸ் பிளான்ட் ஆகிருக்கும். அது ஓரளவுக்கு ஹைட் வளர்ந்தோன்னே அதை ஷிஃப்ட் பண்ணுற டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ எவ்ரி ஒன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுத்தது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி புரிஞ்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.